நான் கயத்தாருக்கு வந்து சமீபத்தில் போயிருந்தேன். அங்கே நிறைய பேர் வந்து என்னை அடையாளம் பார்த்துக்கிட்டாங்க. மன்னன் வாய்ஸ் தானே, சந்தன பாண்டியன் தானே அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் நிறைய ஊர்களுக்கு போயிருக்கேன். ஆனால் கயத்தாரில் தான் வந்து நிறைய பேர் என்னை வந்து பார்த்து அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. இவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொலி என்ன அப்படின்னா, கயத்தார் பாண்டியர்கள் அவர்களை பற்றி தான். ஏன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி கயத்தார் போர், அந்த போரோட நினைவு தினம் வருது. 1544ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போர் யுத்தம் கயத்தார் போர். படுக படையெடுப்பு, அந்நிய படையெடுப்பு வரும்போது எதிர்த்து நின்று சண்டையிட்ட பாண்டிய மறவர்களோட தினம், அவர்களோட நடுக்கல் வழிபாடு விழா, இது எல்லாமே வருது ஏப்ரல் 5ஆம் தேதி. கயத்தாரில் இருக்கக்கூடிய பாண்டியமார் வந்து இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. பலருக்கும் இந்த ஆசை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கயத்தாரில் இந்த விழா வந்து சிறப்பாக நடத்தணும். கயத்தார் பாண்டியமார் இந்த விழாவை வந்து கயத்தார் பாண்டியர்கள் வந்து சிறப்பாக எடுத்து நடத்தணும். ஏன்னா அது உங்களோட விழா, கயத்தார் பாண்டியர்களோட விழா, கயத்தார் பாண்டியமார்களோட விழா. உங்களுடைய முப்பாட்டன்களோட வீரம் தியாகமும் வந்து இந்த விழாவில் இருக்குது, இந்த போரில் இருக்குது, இந்த போர் தினத்தில் இருக்குது. ஸோ அதனால் அந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இது கண்டிப்பாக வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் கயத்தாருக்கு வந்து சமீபத்தில் போயிருந்தேன். அங்கே நிறைய பேர் வந்து என்னை அடையாளம் பார்த்துக்கிட்டாங்க. மன்னன் வாய்ஸ் தானே, சந்தன பாண்டியன் தானே அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் நிறைய ஊர்களுக்கு போயிருக்கேன். ஆனால் கயத்தாரில் தான் வந்து நிறைய பேர் என்னை வந்து பார்த்து அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. மற்ற ஊர்களில் கூட அதிகமாக கண்டுக்கலாம். ஆனால் கயத்தாரில் வந்து கண்டுக்கிட்டாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வெட்டுமருமாள் பாண்டியர் பற்றியும் கயத்தார் பாண்டியர்கள் பற்றியும் அதிகமாக பேசுவீங்கள்ல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அந்தளவுக்கு இளைஞர்கள் வந்து நம்ம மன்னன் வாய்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து இளைஞர்கள் வந்து இந்த வருடம் கயத்தார் பாண்டியர்களோட விழா வந்து கண்டிப்பாக ஒரு படமாவது வைத்து, ஒரு புகைப்படமாவது, வெட்டுமருமாள் பாண்டியரோட புகைப்படமாவது, அந்த நடுக்களோட புகைப்படங்களையாவது வைத்து மாலையிட்டு மரியாதை செலுத்தணும். முடிந்தளவுக்கு எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ செய்யுங்க. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு புகைப்படமாவது கயத்தார் பகுதிகளில் மெயினில் வச்சு மாலையிட்டு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதற்கான முயற்சிகள்லையும் அதற்கான பணிகளையும் இளைஞர்கள் கயத்தார் பாண்டியர்கள் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அங்கே கயத்தார் நான் போயிருக்கும்போது அதில் ஒரு நடுக்கல்ல வந்து ஒரு 2-3 நடுக்கல்லாம் வந்து எங்கள் பகுதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கயத்தார் பாண்டியர்கள் என்கிட்ட சொன்னாங்க. இந்த நடுக்கல்லாம் வந்து எங்கள் பகுதியில் இருந்தது. குறிப்பிட்ட அதில் இருக்க படைத்தளபதிகளில் ஒரு 2-3 பெயர்களை கூட அவர்கள் சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க அதை கயத்தார் பாண்டியர்களோட வரலாற்றையும் இந்த கயத்தார் போர் பற்றியும் வெட்டுமருமாள் பாண்டியர்களை பற்றியும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதாவது நம்ம சமூக வலைத்தளங்களில் பேசுகிற மாதிரி வந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. கயத்தார் உள்ள மக்கள் வந்து வெட்டுமருமாள் பாண்டியரை பற்றி அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த வீரர்களோட தியாகத்தையும் அவர்கள் இந்த மண்ணுக்கு செய்த போரையும் அந்த கயத்தார் போரையும் பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது வந்து இன்னும் வெளிப்படையாக வந்து வெளியே வரணும், அது விழாவாக வரணும், அவர்களுக்கு அரசாங்கம் ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தணும். அப்படின்னா அதற்கான முயற்சிகளை வந்து நம்ம செய்யணும். நம்ம அதற்கான வேலைகளையும் பணிகளையும் செய்தால்தான், நாம் அதை ஒரு விழாவாக கட்டமைத்தால்தான் அந்த பணிகள்லாம் வந்து நமக்கு நிறைவேறும். நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் கயத்தாரில் வெட்டுமருமாள் பாண்டியருக்கு வந்து மணிமண்டபம், கயத்தார் பாண்டியர்களோட இடிபட்டு கிடக்கக்கூடிய அந்த கோட்டைகள், அரண்மனைகள்லாம் புறநமைக்கப்பட வேண்டும். அதில் வந்து ஒரு நினைவு சின்னம்லாம் எழுப்பப்பட வேண்டும். அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் நம்மளுக்கு நிறைவேறணும். அப்படின்னா நம்ம அந்த விழாவை வந்து முடிந்த அளவு நாம் சிறப்பாக செய்யணும். கயத்தாரில் இருக்கக்கூடிய இளம் பாண்டியர்கள் எல்லாம் அதற்கான முயற்சியை இந்த வருடம் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொளி நான் சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி, அதாவது தமிழ் மாதத்தில் பங்குனி 22ஆம் தேதி, ஏப்ரல் 5ஆம் தேதி அந்த விழா வந்து வரும். நன்றி.